தனுஷோட படத்தை நேத்தி தாங்க பார்க்க முடிஞ்சது. இந்த இட்லி கிடையாது. தனுஷோட இயக்கத்தில் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எல்லாருக்குமே தெரியும். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே அவரே தான். சாங் மட்டும் ஜீவிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ படம் ஃபேமிலியோட நேற்று போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நேற்று தான் எங்களுக்கு கிடச்சிது. நேற்று தான் டைமும் கிடச்சிது. ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லைன் ஸ்டோரி. கதைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நிறைய படங்கள் பார்த்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கற்பனை தான். சின்ன ஒன்லைனில் ஒரு ஸ்டோரி அப்படின்னா, கிராமத்தில் இருக்கிற பையன் இந்த குண்டிச்சட்டிலே குதிரை ஓட்ட நம்மளால முடியல, என்னுடைய ஆம்பிஷன் வேற, அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் நல்ல ஒரு காரு பங்களான்னு வாங்கி வெல் செட்டில்டாக ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் இதுக்குள்ளே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு பையன். பெற்றவங்க வந்து நீ செட்டில்டு வெல் செட்டில்டு அப்படின்னு ஆடம்பரம் அதை நோக்கி தான். ஒரு ஆட்டு என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். நீ வாழ்க்கை நினைக்கிற அதை தாண்டி வந்து நம்ம ஊரில் இருக்கிற பாரம்பரியம், மக்கள், இங்கே இருக்கிற சுத்தமான காற்று, நீர், இதெல்லாம் பராமரிக்கணும். இதுதான் நமக்கு அடுத்த சந்ததிகள் கொடுத்துட்டு போகணும். இதுதான் உலகம், இதுதான் அழகு, அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் அப்படி தான் போவேன் அப்படி சொல்லிட்டு போகிறவர் அங்கே போய் எப்படிலாம் படுறாரு, என்னென்னலாம் அச்சீவ் பண்ணுறாரு, எவ்வளவு இது பண்ணுறாரு, திரும்ப ஏன் ஊருக்குள்ளே வர்றாரு, ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வர பிரச்சனைகள் என்னென்ன, எப்படிங்கிறத சுற்றி தான் ஒரு கதை. கிளைமேக்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ ஒரு அழகான ஒரு கிராம பாங்கவனா ஒரு ஃபேமிலியோட சூப்பராக உட்காந்து பார்த்துட்டு திருப்தியோட வெளியில் வர சூப்பரான ஒரு நல்ல படத்தை, ஒரு ஃபீல் குட் ஃபீல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபீல் குட்டோட ஒரு மூவியை பண்ணியிருக்கிறாரு நம்ம தனுஷ். நம்ம எப்படி யோசிக்கும் போது தனுஷை வந்து மற்ற டைரக்டர்லாம் இயக்கும் போது பயங்கர மாதம் அப்படி இப்படின்லாம் இயக்கி பார்த்துட்டோமா, அவருடைய தாட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கிராமத்தில் வாழ்ந்த ஒரு பையன் என்னதான் படிச்சுட்டு ஃபாரின் அங்கங்கே போனாலும் அவனோட கிளைமேக்ஸ் வந்து நம்ம ஊரை சுற்றியே இருக்கும். அங்கே இருந்த மாதிரி வரலையடா, நான் தான் ஃபாரினில் உட்காந்துருக்கோம், இவ்வளோ பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கோம், அவ்வளோ சூப்பராக ஹோட்டலில் உட்காந்துருக்கு, இவ்வளோ சூப்பர் காரில் போகிறோம், பட் அந்த ஒரு அரச மரத்து கீழேயும் அந்த வேப்ப மரத்து கீழே உட்காந்துக்கிட்டு பசங்களோட அந்த வாய்க்கால விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த ஃபீல் வரலையடா அப்படிங்கிற மாதிரியும், எவ்வளோ பெரிய ஃபஸ்ட் ஸ்டாப் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாலும் நம்ம பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற ஒரு சின்ன கூரை போட்ட ஒரு கொட்டாய்க்குள்ளே இருக்கிற டீயை வாங்கி அந்த காசில் உட்காந்து குடிக்கிற அந்த ஃபீல் வரலையடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இல்லையா? அந்த மாதிரி அவனை ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். எனக்குலாம் பர்சனலாக எனக்கு கிடையாது, ஹோல் ஃபேமிலிக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதை அப்படிங்கிறத விட, கதைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சாதாரணமாக இருக்கும். திரைக்கதை அப்படிங்கும்போது அவர் நல்ல ஒரு சூப்பராக அதை கொண்டு போயிருப்பார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம தனுஷை பாராட்டி ஆகணும். சூப்பராக கொண்டு போயிருப்பார், நல்லாவும் இருக்கும். நிறைய இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காமெடியாக இருக்கும். என்னடா இதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தாலும், கிராமத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக சண்டை போட்டுப்பாங்க, பெரிய ஒரு போர்க்களை போய் வெடிக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து அழகாக காமிச்சிருப்பார்தான் எனக்கு தோணுச்சு. ஸோ படத்துக்கு கதையோட தான் தனுஷோட நடிப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. நித்யா மேனன் அல்டிமேட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட காம்போ செம்மையாக இருந்துச்சு. சத்யராஜ் சார் ஆஷிஷுவல் அவரோட நல்ல ஒரு அப்பனா வந்திருப்பார். சின்ன இடத்துல ஒரு நல்ல வில்லனாக இருப்பாங்க, வில்லத்தனம் காட்டுவார். ப்ளஸ் அதை விட ரொம்ப பிடிச்சது அவரோட லுக்கு, அவரோட காஸ்டியூம், அவரோட ஹேர் ஸ்டைலு, அவரோட லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்திபனா ஏன் அப்படி காமிச்சாங்கன்னு தெரியல, அவர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வில்லத்தனமான கொண்டு வந்து அழகான ஒரு தருணத்தில் பார்த்திபனை முடிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்திபனோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. பட் ஹேர் ஸ்டைல் மட்டும் மாற்றிருக்கலாம். பட் கிராமத்தில் வளர்ந்து, கிராமத்தில் பிறந்து, கிராமத்தில் படித்தவங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரி பார்த்திபனை காமிச்சிருப்பாங்க. ஆஷுஷுவல் சூப்பராக இருக்குது. நம்ம இவர் சமுத்திரக்கனி, அவர் முரட்டுத்தனமான வில்லன் கிடையாது, முரட்டுத்தனமான கிராமத்தால். அங்கே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அவரும் அழகாக பண்ணியிருப்பார். சின்ன சின்ன ரோல் தான், அவங்களுக்குலாம் பெருசாக பேசும்படியெல்லாம் இல்லை. ராஜகிரண் சாரை வந்து தொடையை கட்டிட்டு தூக்கி போட்டு நாளை மிதிக்காமல் இத்தனை வயசுக்கு ஒரு அப்பாவாக எப்படி அவரை காட்டணுமோ அவர் அழகாக அவர் வந்து காமிச்சிருப்பார் நம்ம தனுஷ். ஸோ ராஜகிரனோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. வேறு யாரும் பெரிய காஸ்டிங்லாம் கிடையாது, சின்ன சின்ன ரோலில் சின்ன சின்ன பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. பட் இவங்க தான் மெயின் இல்லையா? ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த நான் முக்கியமாக அருண் விஜய் சொல்லிட்டேன் பாருங்க. அருண் விஜய் கேரக்டர் யார் வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் அருண் விஜய் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஃப்ரேமில் தனுஷோட காம்பினேஷனில் அருண் விஜய் வர்றது உண்மையிலே நல்லா இருக்குது. அவர் நல்ல பணக்கார ஒரு பர்சன் இல்லையா? சத்யராஜோட பையனாக வர்றாரு, பணக்கார ஒரு பையன் அப்படிங்கும்போது சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்து மேலே வர்றான், அது நமக்கு ஈக்குவலாக வர்றான். ஈக்குவல் மீன்ஸ் தன்னோட அப்பா சத்யராஜ் வந்து இவனை வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டு சைக்கோ. அதாவது பணக்கார பசங்க இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க இல்லையா? ரொம்ப லோ கிளாஸ் பசங்கள்லாம் சீண்டவே மாட்டாங்க. அவங்க பார்த்தாலே இன்னமும் அருவருக்கு தக்கமாக பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து அவங்க நம்மளோட திறமையாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது அழகாக வந்து அதை புட்டு வச்சுருப்பாருங்க நினைக்கலாம். இது அங்கங்கே அவரோட பர்சனல் இஷ்யூவெல்லாம் வருதா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல.
உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நல்லா தனுஷ் சூப்பராக பண்ணியிருந்தாரு இந்த படத்தில். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ன கடைசி கிளைமேக்ஸில் வந்து அருண் விஜய் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ரொம்ப சில்லித்தனமாக இருக்கும். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லித்தனமாக நடப்பானா அப்படியே நம்ம யோசிச்சா அது மாதிரி நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கடா, அதை தாண்டா இது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. இன்னொரு பக்கம் நமக்கே தோணும், இவ்வளோ பேர் கோடீஸ்வரன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சு போனோம் பிடிச்சி போனோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் ஃபைனல் டச்சாக கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. ஏன்னா வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாமா, வேறு மாதிரி காமிச்சிருக்கலாமா இந்த விஷயத்த அப்படின்ட்டு. பட் ஆனால் அது ரொம்ப சின்ன விஷயமா சாதாரண ஒரு விஷயமா கொண்டு போயிருப்பாங்க. இளவரசன் சூப்பராக நடிச்சிருப்பார், குணச்சித்திரமா நல்லா பண்ணியிருப்பாரு. ஆல்மோஸ்ட் கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட இந்த படத்துக்கு பெரிய பலம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கும்போது அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும்ல, அது நம்ம ஜிவி பண்ணிட்டார். ஜிவியோட பாடல்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் உண்மையில வேற லெவலில் வச்சுங்க. அதுக்காகவே இன்னொரு டைம் படம் பார்க்கலான்னு தோணுச்சு. பாட்டுக்காகவும் பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் சில இடத்துலலாம் பார்த்தா கிளைமேக்ஸ் படம் முடிச்சு வெளில போகும்போது ஒரு பீட் ஒன்று போடுவார், அதை அப்படியே ரசித்து கேட்டுட்டு நல்லா இந்த வைப் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வைப் ஆகிட்டு டிங்கு டிக்குன்னு. அது நம்ம தமிழோட பாரம்பரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு பீட்டு போட்டிருப்பாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். படம் முடிச்சதுக்கப்புறம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். என் பிள்ளோட கேட்டேன், என்ன டேடி வர ஐடியாவில் இருக்கீங்களா இல்லை இப்படியே வைப் மோடுலேயே இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்டான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் மோடு கொடுத்துச்சு. ஓவராலாக அந்த படம் என் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அருமையாக சில விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒரு இட்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ சூப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிறத பெரிய விஷயம் தான் இல்லையா. நம்ம நினச்சிட்டு டெய்லி நம்ம லைஃப்பில் வர ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயம் இட்லி அப்படிங்கும்போது அந்த இட்லியை வந்து இன்றைக்கி கிரைண்டரு அது இதுன்னு போட்டு அரைச்சி அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கைப்பக்கும் நம்மளுடைய மனசு ஆத்மாத்மா அந்த ஒரு விஷயத்த பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதனோட கிடைக்கிற பலனே வேற காசு பணத்துக்காக இல்லை. அதை தாண்டி வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுற போது அந்த ஊர் மக்கள்லாம் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ப்ளஸ் இந்த அம்மிக்கல் அரைச்சி சட்னி சாப்பிட்டோன்னா அது உடம்புக்கு ஆரோக்கியம், அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயம். இந்த கொடக்கல்ல மாவு அரைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காட்டும்போது உண்மையிலேயே அந்த பாரம்பரியத்தை பழச நினைவூட்டுது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்லாம் 2025 20க்கு மேலே 15க்கு மேலே பிறந்த குழந்தைங்களுக்கே அம்மிக்கல் கூட தெரியும், இந்த கொடக்கல்னு என்னென்னு தெரியும். என் பிள்ளையே கேட்டேன், இது என்ன டேடி கொடக்கல் அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இவங்களுக்குலாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்தது வரவங்களுக்குலாம் அந்த பழமையை காட்டும் போது அதனுடைய பலனை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் மேபி அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சினிமா அப்படிங்கிற அந்த டூல் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஸ்பாட்டில் போய் சேர்த்து விட்டுரும். நல்ல விஷயத்தையும் சேர்த்தும் கெட்ட விஷயத்தையும் சேர்த்துடும். கெட்ட விஷயத்தை ரொம்ப ஸ்பீடாக சேர்த்துருது, நல்ல விஷயத்தை கொஞ்சம் லேட்டாக சேர்க்கும். பட் ஆனால் சேர்த்துடும். அது ஒரு பெரிய டூல் இல்லையா. அந்த டூலை வந்து அவர் பயன்படுத்துறதுக்கு தனுஷுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீட்டில் தஞ்சிச்சுட்டே இருப்போமா. என்னோட சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பாய்.